வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்த தேர்தல் களம் இரண்டாவது விடுதலைக்கான போராட்டம். ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் புதிய விடுதலையின் தொடக்க நாள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம். தமிழ்நாடு மின்சார நுகர்வில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவங்கள் 3 மடங்கு அதிகரிப்பு. சென்னை ஐஐடி ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை. தீயணைப்பு மற்றும் வனத்துறையினரின் பாதுகாப்புடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் தகவல். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு பிரதமர் மோடி இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காவிட்டால் உயிருடனே இருந்திருக்க மாட்டார். கோலார் பாஜக எம்பி சர்ச்சை பேச்சு. ஐபிஎல் தொடரின் 16வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. டெல்லி அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் மோடியின் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும் என்றும் பாஜக எனும் மக்கள் விரோத ஆட்சியிடமிருந்து ஜூன் 4ஆம் தேதி நாட்டிற்கு விடுதலை கிடைத்துவிடும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். திருவண்ணாமலை அடுத்த காட்டுக்குளம் பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து விடாமல் தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள இந்த ஜனநாயக போர்க்களத்தில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றார். உத்தரப்பிரதேசத்தில் சென்று கச்சத்தீவு பற்றி பிரதமர் மோடி பேசுவதிலேயே அவர் குழப்பத்தில் இருப்பது தெரிகிறது என்று விமர்சித்தார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழகத்தில் திமுக அரசால் அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசைத்தறி தொழில் சரிவடைந்த காரணத்தால் அதன் உரிமையாளர்கள் சிரமத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு வர காரணமாக இருந்த திமுக தற்போது அதற்கு எதிராக பேசி வருவதாகவும் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித் ஷா தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளை தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். தேனியில் வாகன பேரணியில் ஈடுபடும் அவர் மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். காரைக்குடி, தென்காசி புதிய பேருந்து நிலையம், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஆகிய இடங்களில் அமித் ஷாவின் வாகன பேரணி நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் வாக்குப்பதிவின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடா பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்க கண்காணிப்பு குழுக்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கையில் எடுத்து செல்ல வணிகர்கள் அனுமதி கோரிய கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்திலிருந்து எந்தவித உத்தரவும் வரவில்லை எனவும் தெரிவித்தார். 12ஆம் வகுப்பு வேதியியல் தேர்வில் தவறான கேள்விக்கு 3 மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. வேதியியல் பாடத் தேர்வில் தவறாக இடம்பெற்ற கேள்விக்கு மாணவர்கள் பதிலளிக்க முயற்சி செய்திருந்தால் கேள்விக்குரிய 3 மதிப்பெண்களை முழுமையாக வழங்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் வேதியியல் தேர்வில் கேள்வி எண் 33க்கு பதிலளிக்க மாணவர்கள் முயற்சி செய்திருந்தால் 3 மதிப்பெண்கள் சுளையாக கிடைக்கவுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் நல அரசியலா, மதவாத அரசியலா என்ற சித்தாந்தங்களுக்கு இடையேதான் போட்டி என திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி காந்திநகர் மார்க்கெட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு பொறுப்பேற்ற பின் பெட்ரோல், டீசல் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். குற்ற பின்னணி இல்லாத நபர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி தொடரும் என அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு சீட் வழங்காததால் வருத்தத்தில் இருந்தோம் என்றும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் புரட்சி பாரதம் கட்சி போட்டியிடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் கூறினார். பெரும்பாலான தொண்டர்கள் அதிமுகவுடன் தொடரலாம் என கூறியதால் அதில் தொடர முடிவு செய்யப்பட்டது என்றார். தமிழக மீனவர்களை காக்க தவறிய மத்திய அரசு கச்சத்தீவு வரலாற்றை பேசி மக்களை திசை திருப்புவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய கமல்ஹாசன், ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த தேர்தலோடு பாஜக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையின் கூரைநாடு பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் அப்பகுதியில் உள்ள 7 பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கூரைநாடு பகுதியில் உள்ள 5 பள்ளிகளில் தீயணைப்பு படையினர் மற்றும் வனத்துறையினரின் பாதுகாப்புடன் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் சிறுத்தை பதுங்கியிருப்பதாக கூறப்படும் இடங்கள் குறித்து கூகுள் மேப், சேட்டிலைட் புகைப்படங்கள் உதவியுடன் வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கூரைநாடு, பூக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் அடர்ந்த இடங்களிலும், பழங்காவிரி கரையோர பகுதிகள் ஆகியவற்றிலும் வலைகள், கயிறுகளுடன் சிறுத்தையை தீவிரமாக தேடி வருகின்றனர். சிறுத்தை முதலில் தென்பட்ட செம்மங்குளம் துவங்கி அதன் பாதை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர். திரிணாமுல் காங்கிரசின் முக்கிய வேட்பாளரான மஹுவா மொய்த்ரா மீது அமலாக்கத்துறை கருப்பு பண வழக்கு பதிவு செய்துள்ளது. மக்களவையில் கேள்வி எழுப்ப முறைகேடாக பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்ட மஹுவா மொய்த்ரா மேற்கு வங்கம் கிருஷ்ணன் நகர் பகுதியில் இருந்து மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயன்றதாக அவர் மீது குற்ற வழக்கு ஒன்றை செவ்வாயன்று அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுஷில்குமார் மோடி கடந்த 6 மாதங்களாக புற்றுநோய் பாதிப்பால் அவதிப்பட்டு வருவதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபடவோ போட்டியிடவோ முடியாது என்றும் சுஷில்குமார் மோடி பதிவில் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்காக பாஜகவால் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை குழுவில் சுஷில்குமார் மோடி உள்ளார். குத்துச்சண்டை வீரரும் அரசியல்வாதியுமான விஜேந்தர் சிங் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளார். 2019இல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த விஜயேந்தர் சிங் தெற்கு டெல்லி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம், பெண் மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வந்த விஜேந்தர், மதுரா தொகுதியில் பாஜக எம்பி ஹேம மாலினியை எதிர்த்து போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக பாஜகவில் இணைந்துள்ளார். தமிழ்நாடு மின்சார நுகர்வில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், தமிழ்நாட்டில் 430.13 மில்லியன் யூனிட் அளவுக்கு மின்சார நுகர்வு இருந்திருப்பதாகவும், தொழில்துறையினர், வணிகர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட எவரும் இன்னலுக்கு ஆளாகாத வகையில் மின் விநியோகம் சீராக நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவங்கள் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக சென்னை ஐஐடி ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னை ஐஐடியின் மானுடவியல் துறை மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ஆய்வு முனைவர்கள் கடந்த 2016-21ஆம் ஆண்டு வரையிலான பிரசவ சிகிச்சைகள் குறித்த ஆய்வை மேற்கொண்டனர். அதில் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் 3 மடங்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவங்கள் நடைபெறுவது தெரியவந்தது. அதே நேரம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் 10 மடங்காக இது இருப்பதாகவும் தெரியவந்தது. அதேபோல் இந்திய அளவில் 49.7% தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் நடைபெறுவதும் தெரியவந்தது. ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் நிறுவனத்தின் இயக்குநர் சூசை ராஜுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த மோசடி வழக்கில் கைதான ஆருத்ரா நிறுவனத்தின் திருச்சி கிளை இயக்குநர் சூசை ராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதியிடம் ஆருத்ரா மோசடி வழக்கில் சுமார் 10 கோடி ரூபாய் வரை முதலீட்டாளர்களிடமிருந்து வசூலித்து சூசை ராஜ் மோசடி செய்திருப்பதாகவும், அவருக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சியங்களை அழிக்கக்கூடும் எனவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சூசை ராஜின் ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
மயிலாடுதுறையில் அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு செல்போனில் ஆபாச படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். தருமபுரம் ஞானாம்பிகை அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணிபுரிந்து வந்த ராமர் என்பவர் கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவருக்கு செல்போனில் ஆபாச புகைப்படங்கள் அனுப்பி பாலியல் தொல்லைகள் கொடுத்ததாக கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியரை பணியிடை நீக்கம் செய்து கல்லூரி கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு பிரதமர் மோடி இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காவிட்டால் அவர் உயிருடனே இருந்திருக்க மாட்டார் என கோலார் எம்பி முனுசாமி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் சித்தராமையா, டி.கே. சிவக்குமார் மட்டுமல்ல, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கும் பிரதமர் மோடிதான் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட்டார் என்றும், வளர்ந்த நாடுகளில் கூட கொரோனா தடுப்பூசிக்கு பணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தன்னை கைது செய்ததை எதிர்த்தும் தனக்கு அமலாக்கத்துறை காவல் விதிக்கப்பட்டதை எதிர்த்தும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த மனு நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கெஜ்ரிவால் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆஜராகி மக்களவைத் தேர்தல் நடைபெறும்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது அரசமைப்பு சாசனத்தின் அடிப்படை கோட்பாட்டுக்கு எதிரானதாக உள்ளது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உடல்நிலை சீராக இருப்பதாக திகார் சிறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருப்பதாகவும் அவர் 4.5 கிலோ எடை குறைந்திருப்பதாகவும் டெல்லி அமைச்சர் ஆதிஷி குற்றம் சாட்டினார். அதற்கு மறுப்பு தெரிவித்து திகார் சிறைத்தரப்பு விளக்கம் கொடுத்துள்ளது. அவருடைய உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் அவருடைய உடல் எடை 65 கிலோவாக உள்ளது என்றும் இரத்த சர்க்கரை அளவு இயல்பாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆன்லைனில் நடைபெறும் என சிஎஸ்கே அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதவுள்ளன. இந்த நிலையில் இந்த போட்டிக்கான டிக்கெட்களை பேடிஎம் மற்றும் www.insider.in இணையதள பக்கம் மூலம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் பெறலாம் என சிஎஸ்கே அணி நிர்வாகம் கூறியுள்ளது. டிக்கெட் விலை குறைந்தபட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஐபிஎல் தொடரின் 16வது லீக் போட்டியில் டெல்லியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 272 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 273 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய டெல்லி அணி 18வது ஓவரில் 166 ரன்களுக்கு டெல்லி ஆல் அவுட் ஆனது. 106 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற கொல்கத்தா தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வெற்றி பெற்று ஹாட்ரிக் வெற்றியை ருசித்ததுடன் புள்ளிப்பட்டியலிலும் முதலிடத்துக்கு முன்னேறியது. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 17வது லீக் போட்டியில் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியும் ஷிகர் தவான் தலைமையிலான பஞ்சாப் அணியும் மோதவுள்ளன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்கவுள்ளது. பஞ்சாப் அணி தாங்கள் விளையாடிய 3 போட்டிகளில் 2இல் தோல்வியடைந்துள்ளது. ஹாட்ரிக் தோல்வியை தவிர்க்க பஞ்சாப் இன்று கடுமையாக போராட வேண்டியிருக்கும். குஜராத் அணி 2இல் வெற்றி பெற்றுள்ள நிலையில் புள்ளிப்பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முயற்சிக்கும் என்பதால் இன்றைய போட்டி விறுவிறுப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் தொடரில் சென்னை அணி விளையாடும் அடுத்த 2 போட்டிகளில் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தபிஷுர் ரஹ்மான் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடருக்கான விசா நடைமுறைக்காக முஸ்தபிஷுர் வங்கதேசம் சென்று இருப்பதாகவும், இதனால் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியில் அவர் பங்கேற்க மாட்டார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் மே மாதம் வங்கதேச அணியில் முஸ்தபிஷுர் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டுக்கான TNPL T20 கிரிக்கெட் தொடர் வருகிற ஜூலை 5ஆம் தேதி தொடங்கவுள்ளது. நெல்லை, திண்டுக்கல், சேலம், கோவை, சென்னை ஆகிய நகரங்களில் TNPL போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜூலை 5ஆம் தேதி சேலத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் லைக்கா
கோவை கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன. மொத்தமாக 28 லீக் போட்டிகள் மற்றும் 4 பிளே ஆஃப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. சென்னையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்த தேர்தல் களம் 2வது விடுதலைக்கான போராட்டம். ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவின் புதிய விடுதலையின் தொடக்க நாள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் முழக்கம். தமிழ்நாடு மின்சார நுகர்வில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். மின்வெட்டு இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்கியிருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழகத்தில் அறுவை சிகிச்சை மூலம் நடைபெறும் பிரசவங்கள் 3 மடங்கு அதிகரிப்பு. சென்னை ஐஐடி ஆய்வில் அதிர்ச்சி தகவல். சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை. தீயணைப்பு மற்றும் வனத்துறையினரின் பாதுகாப்புடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் தகவல். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு பிரதமர் மோடி இலவசமாக கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காவிட்டால் உயிருடனே இருந்திருக்க மாட்டார். கோலார் பாஜக எம்பி சர்ச்சை பேச்சு. ஐபிஎல் தொடரின் 16வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. டெல்லி அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.